நீட் ஐஐடியின் இந்த பகுதி இதோ. ஓப்பன் ஸ்ட்ரக்சரோட லிமிடேஷன்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இட் வில் பி ரெண்டு மேஜர் லிமிடேஷன்ஸ் இருக்குது இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சரில். ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் டஸ் நாட் கிவ் 2,4 டிஎன்பி டெஸ்ட். இந்த டிஎன்பி டெஸ்ட்க்கு அது ஆன்சர் பண்ணாது, இது நம்பர் 1. அண்ட் நம்பர் 2, சிப்ஸ் டெஸ்ட்க்கு இட் டஸ் நாட் ஆன்சர் இட். அதே மாதிரி இட் டஸ் நாட் ஃபார்ம் அடிஷன் ப்ராடக்ட் வித் சோடியம் பைசல்ஃபேட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரக்சர், அதாவது குளுக்கோஸோடைய ஓப்பன் ஸ்ட்ரக்சர் வந்து ஆன்சர் பண்ணாது. ரெண்டாவது, பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் டஸ் நாட் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சிலமைன் இண்டிகேட்டிங் த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீ CHO குரூப். ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சரில் ஒரு முக்கியமானது. பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ், பென்டா அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ், பென்டா 5 அசிட்டேட் ஆஃப் குளுக்கோஸ் டஸ் நாட் ரியாக்ட். ஏன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் CHO குரூப். ஏன்னா பென்டா அசிட்டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பென்டா அசிட்டேட்டில் வந்து அந்த ரியாக்ஷன் நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா CHO குரூப்போட தான் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ இந்த CHO குரூப் வந்து மாறிடுது. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா அது இதுக்கான ஒரு ரிசல்ட்டை கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால இது ரெண்டுமே இதோடைய ரெண்டு முக்கியமான டிராபேக்ஸ். அது இல்லாமல் குளுக்கோஸ் வந்து இட் எக்ஸிஸ்ட் 2 ஃபார்ம்ஸ், ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸை பற்றி தான் இந்த செஷனில் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர், cyclic structure of D plus glucose. The cyclic structure of D plus glucose. D plus glucoseல வந்து எப்படி அந்த ரெண்டு cyclic structure உருவாகுது? ஒரு cyclic structure வந்து இங்க ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. alpha D plus glucose. இன்னொரு structure வந்து beta D plus glucose. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர், இந்த சைக்ளிக் ஸ்ட்ரக்சர், இது நம்ம யூஸ்வலாக நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த ஐசோமெரிசம் கேட்டகரிஸில் வர்றது தான் இந்த ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஃபார்ம்ஸ். 2 ஐசோமெரிக் ஃபார்ம். ஸோ ஐசோமெரிக் ஃபார்ம் அப்படின்னால என்னன்னா மாற்றியம். மாற்றியம்னா ஒரே ஒரு கெமிக்கலுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சரையுமே நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்ட்ரக்சரில் முக்கியமான வேறுபாடு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இந்த ஹைட்ரஜன் OH இங்கே இருக்கு, பீட்டா ஃபார்ம்ல இங்கே OH இங்கே ஹைட்ரஜன் இருக்கு. இடம் மாறி இருக்கு, இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அங்கே ரைட் ஹேண்ட் சைடில். இந்த இடம் மாறுதல் ஏற்படுறதுக்கான நடுவில் உள்ள ஒரு ப்ராசஸ் தான் இந்த ரவுண்ட் அப் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரவுண்ட் பண்ணி காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த OH வந்து அப்படியே இங்கிருந்து இந்த OH பாண்ட் உடைஞ்சு இந்த OH வந்து இங்கே C-யோட போய் அட்டாச் ஆகுது. அட்டாச் ஆகும் பொழுது இதனுடைய இடம் மாறுகிறது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஆல்டிகைட் குரூப் CHO இன்வால்வ்ட் டு ஃபார்ம் அ ரிங் with OH attached to C5 carbon atom. It is a 6-membered ring often called stigma oxide ring. Okay, sorry, gamma oxide ring. So the ring accounts for 2 isomeric form. So the gamma oxide ring இதுல வந்து ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா 5வது கார்பன் நம்பர் 5 C5 தான். ஸோ கார்பன் 5ல தான் இந்த சேஞ்சஸ் ஏற்படுகிறது, 5வது கார்பன். ஸோ OH குரூப் அட்டாச் டு கார்பன் C5 கார்பன்ல அட்டாச் ஆகிறது தான் இங்க மாற்றத்துக்கு ஏற்படுத்துறாங்க. இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுனால அங்க உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்குது. ஒன்று ஆல்ஃபா D plus குளுக்கோஸ், இன்னொன்று பீட்டா D plus குளுக்கோஸ். இது ரெண்டுமே வந்து 2 சைக்ளிக், அதாவது 2 ஐசோமர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். இந்த 2 ஐசோமர்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா அனோமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ சச் ஐசோமர்ஸ் ஆல்ஃபா அண்ட் பீட்டா இஸ் கால்ட் அனோமர்ஸ். ஸோ இந்த அனோமர்ன்ற வேர்டும் நீங்க ரொம்ப கவனமா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அனோமர் அப்படின்ற வேர்டு வந்து 2 குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சரை குறிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன நோட், இந்த இதில் இன்னொரு நோட் ஒன்று பார்க்கலாம். போத் ஃபார்ம்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஆல்ஃபா D glucose has specific rotation of 111.5 degree and beta glucose have specific rotation of 19.5 degree. ஓகேங்களா? 19.5 டிகிரி. இது ரெண்டுமே ஆப்டிக்கலி ஆக்டிவ். வாட் இஸ் மீன் பை ஆப்டிக்கலி ஆக்டிவ்? ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இட் வில், அதாவது ஆப்டிக்கலி ஆக்டிவ் சொல்யூஷன் வந்து அது வழியா நம்ம ஒரு லைட்டை செலுத்தும் பொழுது அது கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்லையும் ரொட்டேட் ஆகக்கூடியது தான் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஸோ அப்போ ஆப்டிக்கல்னா அந்த ஒளிக்கு வந்து இது வந்து உடன்படுகிறது, அந்த ப்ராசஸ்க்கு. ஒளினா ஒரு லைட்டை உள்ள அனுப்பும் போது அதுக்கு இது உடன்படுகிறதுன்றது இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ
இந்த ரெண்டு ஃபார்ம்லயோ உடைய ஆங்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய முறை நீட்ல அந்த கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுல வந்து திரும்பவும் நான் சொல்றேன், ஆல்பா டி குளுக்கோஸ் ஸ்பெசிபிக் ரொட்டேஷன், அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ரொட்டேஷன் இருக்கு 111.5 டிகிரி. அதே மாதிரி பீட்டாக்கு வந்து 19 டிகிரி 19.5 டிகிரி. ஸோ இது ரெண்டுமே அதோடைய ஆங்கிளுக்கும் இதோடைய ஆங்கிளுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஒரு ஐசோமர்ஸ்ன்றதுனால இது ஒரு மாதிரி ரொட்டேஷன் கொடுக்குது, அது ஒரு மாதிரி ரொட்டேஷன் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டா ரொட்டேஷன். அடுத்தது நம்ம இதுலேயே இந்த ரொட்டேஷன் ரிலேட்டடாகவே மியூட்டா ரொட்டேஷன். when either of two forms of glucose is dissolved in water, இந்த ரெண்டு ஃபார்ம்ஸ்ல either alpha form ஆர் பீட்டா ஃபார்ம், இது ரெண்டு ஃபார்ம்ல எந்த ஃபார்மையாவது இந்த ரெண்டு டைப்ஸ் ஆஃப் குளுக்கோஸ்ல எதையாவது நம்ம வந்து டிசால்வ் பண்ணும்போது தண்ணியில குளுக்கோஸை கரைக்கும் பொழுது there is a change in rotation till equilibrium value of plus 52.5 degree. This is known as muta rotation. So இந்த ரொட்டேஷன் டில் த ஈக்குலிபிரியம், நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒரு குளுக்கோஸை தண்ணீர்ல கரைக்கும் பொழுது ரொட்டேஷனுடைய ஆங்கிள் மாறுது. ரொட்டேஷன்னாலே சுழற்சி, அது கோண வடிவில் தான் 10 டிகிரி 20 டிகிரி 15 டிகிரி அப்படின்னு சொல்லி கோண வடிவில் தான் அந்த ரொட்டேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் இங்க பாருங்க, இந்த ஆல்பா பிளஸ் குளுக்கோஸ் 111.5 டிகிரி ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல ஈக்குலிபிரியம் மிக்சரா மாறி 52.5, இங்க பாருங்க 52.5. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது வந்து பீட்டா குளுக்கோஸ் 19.5. அப்போ இந்த ரொட்டேஷன் நடக்குது பாருங்க. இந்த டயக்ராமை நீங்க கூர்ந்து பார்த்தாலே, இந்த ஈக்குவேஷன் கூர்ந்து பார்த்தாலே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நடக்கிறது வந்து 111.5 டிகிரி. அந்த ரொட்டேஷன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகருகிறது. அந்த ரொட்டேஷன் நகர்ந்து ஈக்குலிபிரியம் சமநிலையில் இருக்கும் பொழுது, ஆல்பாவும் பீட்டாவும் சமநிலையில் இருக்கும் பொழுது 52.5 டிகிரியா மாறுது. This is very very important. So அப்போ அந்த ஈக்குலிபிரியம் மிக்சரா இருக்கும் பொழுது 52.5 டிகிரியா மாறுறதுக்கு பேர் தான் மியூட்டா ரொட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் எல்லாமே கம்ப்ளீட்டா நீட்ல கேட்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட். ஸோ நம்ம நடத்துறதே நீட் சம்பந்தப்பட்ட புத்தகம் தான். இதுல உள்ள பாயிண்டை தான் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா நம்ம பல பாடங்களை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஒரு லிக்விட்குள்ள ஒரு ஒளியை உள்ள செலுத்தும் பொழுது அந்த ஒளி வந்து எவ்வாறு சுழல்கிறது, கிளாக் வைஸ் டைரக்ஷனா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனா, அதன் அடிப்படையில் குளுக்கோஸ்லேயே வந்து இந்த ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்த இந்த குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர், Haworth structure of glucose. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், ஒரு குளுக்கோஸ் வந்து எப்படி ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் காமிக்கிறாங்க, அதில் வந்து என்னென்ன ப்ளஸ் மைனஸ், அதில் எப்படி ஐசோமர்ஸ் உருவாகுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஹவார்த் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். இது வந்து குளுக்கோஸை வந்து இன்னொரு நபர் அதனுடைய வடிவத்தை வேற ஒரு வடிவத்தில் அவர் காமிச்சிருக்காரு. அவர் தான் ஹெவார்த் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் 2 cyclic ஸ்ட்ரக்சர் இருக்கு. டி பிளஸ் குளுக்கோஸ் known as pyranose form, pyranose form as pyranose form, furose form, இந்த ரெண்டுமே இருக்கு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது pyranose form. நல்ல கூர்ந்து பாத்தீங்கன்னா இதுல it will be, இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஆல்பா டி பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ், பீட்டா டி குளுக்கோ பைரனோஸ். So you can see இந்த ரெண்டு இதுலயுமே, இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்லயுமே, அதாவது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல உள்ள வேறுபாடு என்ன. இப்ப பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், இங்க ஆக்சிஜன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு இதுல இந்த பைரனோஸ்ல வந்து ஆல்பா அண்ட் பீட்டா, இது ரெண்டு இதுலயுமே அதே மாதிரி ஒரே ஒரு சேஞ்ச், ஒரு டிஃபரன்ஸ் மட்டும்தான் அங்க ஏற்படுது. என்ன டிஃபரன்ஸ் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பாருங்க, இட் வில் பி OH அண்ட் HO, இந்த சேஞ்சஸ் மட்டும்தான். அப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ரைட் ஹேண்ட் சைட்லேயும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயுமே மாறி இருக்கு. இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். இது ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து ஓப்பன் ஸ்ட்ரக்சர், இது வந்து ஒரு சைக்ளிக் ஸ்ட்ரக்சர். உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சைக்ளிக் ஸ்ட்ரக்சருக்கும் ஓப்பன் ஸ்ட்ரக்சருக்கும். சைக்ளிக் ஸ்ட்ரக்சர் வந்து பாண்ட் ஆயிருக்கும், ஒரு சைக்ளிக், ஒரு ரிங் வடிவத்தில், ஒரு வளைவ வடிவத்தில் வந்து உருவாயிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஹேவராத் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ். ஓகே, ஸோ குளுக்கோஸ்ல கிட்டத்தட்ட எல்லா கண்டென்ட்டையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? ஃப்ரக்டோஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா C6H12O6. குளுக்கோஸோடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் ஃப்ரக்டோஸோடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் சேம். ஓகேங்களா?
ஸோ குளுக்கோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலாவும் ஃப்ரக்டோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்முலா போத் ஆர் சேம். ரெண்டுக்குமே C6H12O6 இந்த ஸ்ட்ரக்சர் தான் ரெண்டுக்குமே இதோடைய மாலிகுலர் ஃபார்முலா. இது சேம் மாலிகுல். கார்பனோட எண்ணிக்கை சேம், ஹைட்ரஜனோட எண்ணிக்கை சேம், ஆக்சிஜனோட எண்ணிக்கை சேம். ஓகேவா? இந்த இட் இஸ் ஐசோமெரிக் குளுக்கோஸ் ஆஃப் கீட்டோஸ். however it is a ketose. அப்போ குளுக்கோஸ்க்கும் ஃப்ரக்டோஸ்க்கும் உள்ள மிக முக்கியமான வேறுபாடு என்னன்னா, குளுக்கோஸ் வந்து ஆல்டிஹைட் ஃபங்க்ஷனல் குரூப்பை கொண்டது, ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோன் ஃபங்க்ஷனல் குரூப்பை கொண்டது. அதனால ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோஸ் வகையான குளுக்கோஸ். ஓகேங்களா? ஸோ கீட்டோஸ் வகையான குளுக்கோஸ் தான் வந்து ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? இதுல இட் கன்சிஸ்ட் கீட்டோ குரூப் பாருங்க, கார்பன் 2 and 6 carbons in atom. Carbon 2. So this is carbon 1, this is carbon 2, this is carbon 3, 4, 5, 6. Carbon 2ல தான் அந்த கீட்டோன் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. எப்பவுமே நீட் IIT போன்ற போட்டி தேர்வுக்கு, நுழைவுத் தேர்வுக்கு நீங்க பயிற்சி எடுக்கும் பொழுது ஒவ்வொரு பாடத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுதே அதை பத்தி தெளிவாக அதில் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையுமே எத்தனாவது கார்பன்ல என்ன இருக்கு அப்படின்னு உங்களோட மெட்டீரியல். இப்போ அதனால தான் இந்த புத்தகம் உங்க கையில் இருக்கிற புத்தகத்தை வச்சு தான் நான் எடுத்துட்டு இருக்கேன். உங்க கையில தான் இருக்கிற புத்தகத்தில் இந்த பாயிண்ட்ஸ் தான் இருக்கு, அந்த பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்கேன். அப்போ அதில் இருக்கிற சின்ன சின்ன பாயிண்ட் ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே நீங்க ஆழமா தெளிவா தெரிஞ்சு அந்த குறிப்பை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை எப்படி மாத்தி கேட்டாலும் ஆன்சர் பண்ணலாம். ஸோ அந்த முறையை பின்பற்றுறது மட்டும்தான் ஒரு ஈஸியான வழி. நீட்டு தேர்வை ஈஸியா எதிர்கொள்ளலாம். இந்த லெசன்லயே பாத்தீங்கன்னா 2வது கார்பன்ல கீட்டோன் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு சிறு சிறு குறிப்புகள் தான். ஆனா அதை வந்து ரொம்ப கவனமா அதை பாயிண்ட் நோட் பண்ணி அதை எழுதிக்கிட்டீங்கன்னா அந்த கேள்வியை மாற்றி கேட்கும்போது உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட். சோ இந்த ஃப்ரக்டோஸோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துட்டோம், D மைனஸ் ஃப்ரக்டோஸ். இப்போ இந்த ஃப்ரக்டோஸை பொறுத்த வரைக்கும் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா there will be 2 isomers, alpha D, beta D. ஓகேங்களா? alpha D, beta D. இங்க திரும்ப பாருங்க, இங்க இந்த 2 ஐசோமர்ஸ் இங்க இடம் மட்டும் தான் மாறி இருக்கு, 2 இடம் மாறி இருக்கு. நான் அதை அண்டர்லைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கு, இங்க ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. இந்த CH2OH இங்க இருக்கு, இங்க CH2OH வந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. This is alpha D minus fructofuranose, beta D minus fructofuranose. இதான் 2 வகையான ஐசோமர்ஸ் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குளுக்கோஸ் உடைய 2 ஐசோமர்ஸை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அதே மாதிரி குளுக்கோஸ்க்கு வந்து ஹவார்த் வந்து எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தாரோ அதே மாதிரி ஃப்ரக்டோஸ்க்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இந்த ஃப்ரக்டோஸோடைய ஸ்ட்ரக்சரை பாருங்க, அதே மாதிரி சேம், எந்த பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல மட்டும் தான் 1 and 2ல மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கு. OH கீழே இருக்கும், CH2 மேல இருக்கும். அதே மாதிரி அங்க OH மேல இருக்கும், CH2 கீழே இருக்கும். இங்க பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த 2 ஸ்ட்ரக்சர் நான் வந்து இங்க மார்க் பண்ணி காமிக்கிறேன், இல்ல ஸ்டார் போட்டு காமிக்கிறேன். இந்த ஸ்ட்ரக்சருக்கும் அதே மாதிரி மேல இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சர், இந்த 2 ஸ்ட்ரக்சருக்கும். ஸோ இந்த 2 ஸ்ட்ரக்சர்லுமே வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ நார்மல் ஸ்ட்ரக்சர் வந்து இட்ஸ் ஓப்பன் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ரிங் ஸ்ட்ரக்சருக்கும் இந்த ஓப்பன் ஸ்ட்ரக்சருக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபார்ம் அ ரிங். ஆனால் ஆக்சிஜன் பாண்டோட ரிங் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் இங்கே வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் இட் லைக் அ ரெக்டாங்கிள், இட் லைக் அ பென்டகன். லைக் பென்டகன் எத்தனை சைட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 சைட்ஸ் உள்ள ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஹவார்த் உருவாக்கிய ஹவார்த் கூறிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஹவார்த்தோட ஸ்ட்ரக்சரும் வந்து சேம் நேம், ஆல்பா ஃப்ரக்டோஸ் ஃபியூரனோஸ், பீட்டா ஃப்ரக்டோஸ் ஃபியூரனோஸ்னு 2 வகையா. ஸோ இப்போ இந்த பாலிசாக்கரைட்ஸை பொறுத்த வரைக்கும், அதாவது குளுக்கோஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான 2 முக்கியமான தலைப்பு இந்த பயோமாலிகுல்ஸ்ல கார்போஹைட்ரேட்ஸ் தான். கார்போஹைட்ரேட்ஸ்ல ரொம்ப அதிகமானது, நிறைய வெயிட்டேஜ் உள்ள டாபிக் வந்து குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும். அதை பத்தி நம்ம ஃபுல்லா டீடைலா பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது எபிமர். எபிமர்னா என்ன? ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் which differ in configuration at any carbon other than
glycosidic carbon are called epimers. For example, glucose and mannose are called epimers since they வேற எந்த கார்பன்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை எபிமர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா C2ல தான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, கீட்டோன் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ அதர் தென் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்க போறோம். 3 பேரை பத்தியும் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். ஏன்னா 3 பேரை பத்தி அந்த பேசிக் தகவல்கள் தான் உங்களுக்கு தேர்வுல கேட்பாங்க, அதான் கொடுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் சுக்ரோஸ். நான் ஏற்கனவே சுக்ரோஸ் பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். எப்போ சொல்லியிருந்தேன்? குளுக்கோஸோடைய ப்ரிப்பரேஷன்ல சொல்லியிருந்தேன். ஸோ குளுக்கோஸோட ப்ரிப்பரேஷன்ல நம்ம 2 முறையில் குளுக்கோஸ் தயாரிக்கலாம். ஒன்று சுக்ரோஸை ஹைட்ரோலைஸ் பண்ணி சுக்ரோஸை தண்ணியோட கலந்து அதிலிருந்து குளுக்கோஸை பிரிச்சு எடுக்கலாம். இன்னொன்று ஸ்டார்ச் தண்ணியோட கலந்து அதிலிருந்து குளுக்கோஸை பிரிச்சு எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு குளுக்கோஸ் தயாரிப்பதற்கு நமக்கு பயன்படும் ஒரு மூலப்பொருள் தான் சுக்ரோஸ். ஓகேங்களா? சுக்ரோஸோடைய ஃபார்முலா, சுக்ரோஸோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னா C12H22O11 ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க. அதை வாட்டரோட ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2 வகையான குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. ஓகேங்களா? சுக்ரோஸை உடைச்சோன்னா என்ன கிடைக்குது? நமக்கு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் கிடைக்குது. The 2 monosaccharides are held together by glycosidic linkage between C1 alpha glucose and C2 beta fructose. Okay, the 2 monosaccharide. அப்போ சுக்ரோஸ் எவ்வாறு உருவாகிறது அப்படின்றா 2 மோனோசாக்கரைடும். ஸோ ஒரு மோனோசாக்கரைடுக்கு பேர் என்னது? குளுக்கோஸ். இன்னொரு மோனோசாக்கரைடுக்கு பேர் ஃப்ரக்டோஸ். இவங்க 2 பேரும் இணைந்து சுக்ரோஸை உருவாக்குகிறார்கள். எங்கு இணைகிறார்கள்னா குளுக்கோஸோடைய C1 முதல் கார்பனும் ஃப்ரக்டோஸோடைய C2 கார்பனும் இணைகிறார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து இந்த சுக்ரோஸை, இந்த லிங்கேஜ் எங்கே ஏற்படுது? குளுக்கோஸோடைய முதல் கார்பனிலும் ஃப்ரக்டோஸோடைய 2வது கார்பனிலும் லிங்கேஜ் ஏற்பட்டு சுக்ரோஸ் உருவாக்கப்படுகிறது. இட் இஸ் அ நான் ரிடியூசிங் சுகர். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இட் இஸ் அ நான் ரிடியூசிங் சுகர். ஸோ அதனால இந்த நான் ரிடியூசிங் சுகருக்கு வந்து நம்ம அந்த டெஸ்ட்லாம் சொல்லியிருந்தோம்ல, ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட், இதெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல போக வேண்டியது நெகட்டிவ்லயும் நெகட்டிவ், அதாவது கிளாக் வைஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸாகவும் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து கிளாக் வைஸாகவும் மாறுது. ஸோ இதுதான் சுக்ரோஸ் பற்றிய மிக முக்கிய தகவல்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மால்டோஸ். ஓகே, மால்டோஸ் இட் கம்போஸ்ட் ஆஃப் 2 alpha D glucose. சுக்ரோஸ்ல யார் யார் இருக்கா? குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ். ஆனா மால்டோஸ்ல 2 பேருமே குளுக்கோஸ் தான். 2 குளுக்கோஸ் ஒன்னா சேர்ந்தா நமக்கு மால்டோஸ் கிடைக்கும். in which C1 of first glucose linked with C4. இந்த லிங்கேஜ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மாணவர்களே. C1 C4 முதல் குளுக்கோஸோட C1ம் செகண்ட் குளுக்கோஸோட C4ம் இணைஞ்சி மால்டோஸை உருவாக்குகிறது. இட் இஸ் a reducing sugar. சுக்ரோஸ் வந்து நான் ரிடியூசிங் சுகர், இது வந்து ஒரு ரிடியூசிங் சுகர். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து லாக்டோஸ். இது டைசாக்கரைடோட 3வது சுகர். லாக்டோஸ் 3வது சுகர், ஆல்சோ நோன் அஸ் மில்க் சுகர். இட் இஸ் ஃபவுண்ட் இன் மில்க். உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் லாக்டோஸ் வந்து எதுல இருக்குன்னா பாலில் உள்ளது. லாக்டோஸ் வந்து இந்த லாக்டோஸ்ன்றது ஒரு சுகர், இது வந்து பாலில் உள்ளது. ஓகேங்களா? இந்த 3 டைசாக்கரைட்லயும் ஒரு காமனான விஷயத்தை நீங்க நோட் பண்ணீங்கன்னா 3 பேர்கிட்ட யார் இருக்காங்க? குளுக்கோஸ் இருக்காங்க. ஓகேங்களா? சுக்ரோஸ்ல குளுக்கோஸும் இருக்காங்க, ஃப்ரக்டோஸும் இருக்காங்க. மால்டோஸ்ல 2 குளுக்கோஸ் இருக்காங்க. லாக்டோஸ்ல வந்து கேலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து இருக்கிறார்கள். ஸோ லிங்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா C1 and C4. ஓகேங்களா? C1 and C4. இந்த லிங்கேஜ் நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது சுக்ரோஸ்ல பாத்தீங்கன்னா C1ம் C2ம், ஆனா இன் கேஸ் ஆஃப் மால்டோஸ்லயும் இன் கேஸ் ஆஃப் லாக்டோஸ்லயும் C1ம் C4ம் தான் லிங்கேஜ்ல ஈடுபடுறாங்க. இவங்க எல்லாருமே டைசாக்கரைட்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம கடைசியா இந்த கார்போஹைட்ரேட் லெசன்ல பார்க்க போற கடைசி டாபிக் என்னன்னா பாலிசாக்கரைட். இந்த பாலிசாக்கரைட்ல இந்த பாலிசாக்கரைடோட கார்போஹைட்ரேட்டுடைய பாடத்தில் உள்ள முக்கிய தகவல்கள் எல்லாம் முடியுது. இந்த பாலிசாக்கரைட்ல நம்ம 3 பேரை பத்தி பார்க்க போறோம். ஒருத்தர் யார் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச். நம்ம சாப்பிட்ற அரிசி கோதுமையில இருக்கிற ஒரு மூலப்பொருள். ஓகேங்களா?
அப்புறம் செல்லுலோஸ் என்பது மரப்பட்டையில் இருக்கும், அந்த பச்சை நிறத்தில் இருக்கும், அதனுடைய உணவு தானியம் அல்லது ஒரு ஸ்டெம்னு சொல்லுவோம். அப்புறம் கிளைகோஜின், இது வந்து கிளைகோஜின் வந்து மனிதருடைய உடம்புல லிவர் அந்த ஈரல் பகுதியில் இருக்கிறது. இவங்க 3 பேருமே பாலிசாக்கரைடு. ஸோ பாலிசாக்கரைடும் எந்த அளவுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டா, பாலிசாக்கரைடு ஆல்சோ மிக முக்கியமான விஷயங்கள், அதாவது நம்ம சாப்பிட்ற மிக முக்கியமான உணவுப் பொருள், இது எல்லாத்தையுமே இந்த பாலிசாக்கரைட்லிருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எடுத்துட்ட உடனே நம்ம ஸ்டார்ச்சை பற்றி பார்க்குறோம். இட் இஸ் அ பாலிமர் ஆஃப் ஆல்பா குளுக் போகும், சரியா? இந்த பிரான்ச்டா போற இந்த அமிலோபெக்டைன் வந்து இஸ் அ பாலிசாக்கரைட் கம்போஸ்ட் ஆஃப் டி குளுக்கோஸ் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஸ்டார்ச்லயும் குளுக்கோஸ் தான் இருந்துச்சு, செல்லுலோஸ்லயும் குளுக்கோஸ் தான் இருக்கு. C1C4 கிளைகோசிடிக் லிங்கேஜ் தான் முதல் குளுக்கோஸோட C1ம் இரண்டாவது குளுக்கோஸோட C4ம் இணைந்து இந்த செல்லுலோஸை உருவாக்கும். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அனிமல் ஸ்டார்ச். பிளான்ட் ஸ்டார்ச், அனிமல் ஸ்டார்ச்னு ரெண்டா பிரிச்சுக்கலாமா? வாட் இஸ் பிளான்ட் ஸ்டார்ச், வாட் இஸ் அனிமல் ஸ்டார்ச்? பிளான்ட் ஸ்டார்ச்ன்றது பிளானிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள், அரிசி கோதுமை, அதை தான் ஸ்டார்ச் சொல்லுவோம். ஸ்டார்ச்ல இருந்து அரிசி கோதுமை. அதே மாதிரி அனிமல் ஸ்டார்ச் அப்படின்னா விலங்குகளோட ஒரு உணவுப் பொருள் அல்லது விலங்குகளிலிருந்து சேகரிக்கப்படக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லணும்னா அது கிளைகோஜன். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அனிமல் ஸ்டார்ச் பிகாஸ் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் சிமிலர் டு அமிலோபெக்டின். அமிலோபெக்டின் யாருன்னா ஸ்டார்ச்சில் இருக்கிற 2 பொருட்கள்ல ஒன்று. ஸ்டார்ச் 2 பொருட்களால் உருவாக்கப்படுகிறது. ஒன்று வந்து அமிலோஸ், இன்னொன்று வந்து அமிலோபெக்டின். இந்த அமிலோபெக்டின் மாதிரியே இருக்கக்கூடியது தான் கிளைகோஜின். ஓகேங்களா? இட் இஸ் பிரசன்ட் இன் லிவர், மசில்ஸ் அண்ட் பிரெயின். ஓகேவா? கிளைகோஜன் எங்கெங்கெல்லாம் இருக்கு? கிளைகோஜன் உணவுப் பொருளை தேக்கி வைக்கிறது, உணவுப் பொருளாக தேங்கி இருப்பது தான் அது. அது மாதிரி ப்ரொவைட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் மெனி இம்பார்ட்டன்ட் இண்டஸ்ட்ரீஸ், கார்போஹைட்ரேட்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, பேப்பர், லாக்வியோர்ஸ், அப்புறம் பீவரிஸ், இது எல்லாத்துலேயுமே. ஸோ மிக முக்கியமான தலைப்பை நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த வகுப்பில் நம்ம வந்து லிபிட்ஸ் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு கார்போஹைட்ரேட் பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம லிபிட்ஸ் பற்றி அடுத்த வகுப்பில் டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் உள்ள முக்கிய குறிப்புகள், இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எத்தனை ஸ்ட்ரக்சர்ஸாக இருந்துச்சு, அது மாதிரி மேஜர் இந்த பாடத்தோடைய 60% பாடம் இதுதான். 60% முக்கியத்துவம் உள்ள ஒரு பாடம் இதுதான். இதை வந்து நீங்கள் தரோ பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த பாட்டில் வந்து ஈஸியாக போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வகுப்பில் லிபிட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிகழ்ச்சி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ மீண்டும் அடுத்த நிகழ்ச்சிக்கு காத்திருங்கள்.